நேந்திரங்காய் சிப்ஸ் வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நேந்திரங்காய் எடுத்துக்கோங்க. சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே நல்லா கீறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிச்சு எடுத்திங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். 2 நேந்திரங்காயும் இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கோங்க. தோல் நீக்கினதுக்கப்புறம் கத்தி வச்சு நல்லா சீவிக்கோங்க. இது டக்குன்னு கருப்பாக ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நான் 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டேன். ஒரு பவுலில் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக தின்னாக இருக்கிற ஸ்லைசரை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை நல்லா கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த மாதிரி அதிலேயே சீவிடுங்க. உங்களுக்கு கை சூடு பொறுக்க முடியாட்டி தட்டில் சீவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ஒட்டிக்கும். இப்போ அடுத்து மஞ்சள், உப்பு, தண்ணியை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன். மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கருகாது. நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சலசலப்பு கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வடிச்சிட்டு எடுத்துருங்க. அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். ரெகுலர் குக்கிங் ஆயிலில் கூட செய்யலாம். பட் தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும். கிறிஸ்பாக நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள்.